88 ஜெயலலிதா என்ன பண்ணாங்க? அண்ணா சிலைக்கு மாலை போட்டு சிந்தாமணியில 88 அண்ணா பிறந்த நாளுங்க. அண்ணா சிலைக்கு மாலை போட்டுட்டு அப்படியே ஒரு லாங் டிராவல். நாங்க எல்லாம் போறோம் பத்திரிகையாளர்களை பின்னாடி. வேன் டாப்ல எல்லாம் ஏறி பேசுவாங்க. 10 பேர் நின்று ஒரு இடத்துல கொடி ஏற்றணுமா, கொடி ஏற்றுவாங்க. டீ கடையில் டீ சாப்பிடுவாங்க, வடை சாப்பிடுவாங்க. கற்பனை பண்ணி பார்க்க முடியுதா உங்களுக்கு ஜெயலலிதா அப்படியெல்லாம் செய்வாங்கன்னு? செஞ்சாங்க. 89 எதிர்கட்சி தலைவர், 91 அரசியல், அதாவது முதலமைச்சர், அப்புறம் 96 பதவி இறக்கம், அப்புறம் 98 மீண்டும் வந்தாங்க. இவ்வளவு பெரிய பொலிட்டிக்கல் டர்மாயிலுக்கு பிறகுதான் அந்த பால்கனி பாலிடிக்ஸ்ல அவங்களுக்கு வந்து அது வசப்பட்டது. அது ரொம்ப கஷ்டங்க பால்கனி பாலிடிக்ஸ். வந்திருக்காங்க அந்த இடத்துக்கு. அந்த இடத்துல அவங்க வந்து அதுக்கு முன்னாடியே வந்து எம்ஜிஆர் உடம்பு சரியில்லாம இருந்தப்பே இவங்க வந்து ஊர் ஊரா போய் அதிமுக பிரச்சாரங்க. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. திண்டுக்கல் பக்கத்துல ஒரு சின்ன ஊரு, சும்மா ஒரு தட்டியை வச்சு, மேடை கூட கிடையாதுங்க, கிரவுண்ட் லெவல்ல ஓலை கொட்டாய் மாதிரி போட்டு வச்சிருந்தாங்க. அதுல தேர்தல் பிரச்சாரம். ஒரு 200 பேர் இருக்காங்க முன்னாடி. ஒரு ஏற்பாடும் கிடையாது. அதை பத்தி அவங்க கவலைப்படல. டக்குனு வேன்ல இருந்து இறங்கி அவங்க பேசுறாங்க. அதுல எம்ஜிஆர் என் முகத்தில் நீங்கள் எம்ஜிஆரை பாருங்கள். 84. அப்ப எவ்வளவு காலகட்டத்துக்கு பிறகு வராங்க. இன்னைக்கு திடீர்னு நீங்க ஜெயலலிதா மாதிரியே நானும் பாலிடிக்ஸ் பண்றேன் அப்படின்னு சொல்ல எப்படியே சொல்ல முடியும்?